தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாம் நாளாக மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இப்போ இந்த மழையினால பயிர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? காயத்ரி, தஞ்சை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதேபோல் நேற்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஒரத்த நாட்டில் 31 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் தஞ்சாவூரில் 13.5 மில்லிமீட்டரும், வல்லத்தில் 7 மில்லிமீட்டர் அளவும், குறுங்குளத்தில் 24.40 மில்லிமீட்டரும் என சராசரியாக மாவட்டம் முழுவதும் 207 மில்லிமீட்டர் அளவிற்கு இந்த மழை பதிவாகியுள்ளது. இன்று தொடர்ந்து இரண்டாவது நாளாக பிற்பகலில் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக மாவட்டத்தின் தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி என பல்வேறு பகுதிகளில் இந்த மழை என்பது பெய்து வருகிறது. ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்தில் 90% அறுவடை பணிகள் நிறைவடைந்ததால் அறுவடை பணிகளில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் ஒரு சில இடங்களில் கொள்முதல் பணிகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மாவட்டம் முழுவதும் கோடை சாகுபடியில் விவசாயிகள் தொடங்கியுள்ளதால் இந்த மழை அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மீதமுள்ள 10% அறுவடை பணிகள் மற்றும் கொள்முதல் செய்யும் பணிகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி குருநாதன், விவரங்களை வழங்கியமைக்காக.